நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை. அதுதான் இந்த நோனி. நோனில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜெரோனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இந்த ஜெரோனினோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, செல்களோட கதவுகளை ஓபன் பண்ணணும். ஏன்னா நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் சரி, நம்ம செல்கள் அது க்ளோஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போகாது. அப்ப அந்த செல்களோட கதவுகளை திறந்து விடுறது முதல் வேலை நோனி இது. ஸோ நோனி எடுக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இத செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். நோனி எடுக்கிறதுனால கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். கீமோதெரப்பி இல்லை ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோனி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே போல கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நோனில இருக்கு. நோனி ஒரு நல்ல வலி நிவாரணி, வலி தாங்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? நச்சு பொருள்கள் நம்ம உடம்புல உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை நோனில இருக்கு. மன அழுத்தத்தை குறைக்கும். அதே போல நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது நோனி. நோனி எடுக்கிறதுனால நம்ம வயிறு, குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சி, புழுக்கள் இதெல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி நோனில இருக்கு. நோனி எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படும். நோனி எடுக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும், நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். ஸோ இதனால ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுனாலும் அதை நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், செல்களில் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் வராமல் தடுக்கக்கூடியது. அண்ட் முக்கியமாக கிளாட் ப்ரிவென்ஷன் அப்படின்னா ரத்தம் உறைஞ்சு போகிறது, சம்டைம்ஸ் மூளையில் ஏற்படலாம், ரத்த குழாய்கள் ஏற்படலாம். இதனால என்ன ஆகும்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம். ஸோ இந்த பிளட் கிளாட் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்ததா வெஸ்டீஜ் ஸ்பிருலினா. ஸ்பிருலினால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு, வேற எந்த விதமான உணவுலையும் இல்லை. எல்லா விதமான மினரல்ஸ், அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் அப்படிங்கிறது எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அண்ட் செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள் இதுவும் முழுமையாக ஸ்பைருலினால அடங்கி இருக்கு. ஸோ ஸ்பைருலினால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? கல்லீரல் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பைருலினா கொடுக்கலாம். அதுவும் ஹைப்போ தைராய்டில் மெயினாக ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பைருலினா எடுக்கிறதுனால இது நேச்சுரலாகவே என்னன்னா பசியை கட்டுப்படுத்தும். அப்போ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் ஸ்பைருலினா எடுக்கலாம். ஸ்பைருலினா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்பைருலினால விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறதுனால இது